வெள்ளை நிறம் கொண்ட யானை. இந்த யானையின் பெயர் ரணகோலாகலம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விசேஷமான யானையின் மீது இதுநாள் வரை அவள் அந்த யானையின் மீது ஏறி தோல்வி என்ற ஒரு வார்த்தைக்கு தோல்வியை கொடுத்தவள். மனித வாழ்விலே மலையளவு சிரமங்கள் இருந்தாலும் கூட, நேர்முக மறைமுக எதிரிகளின் தொல்லைகள் இருந்தாலும் கூட, இவையெல்லாம் கடந்து ஒரு வெற்றி அடைய வேண்டும் என்றால் அது நிச்சயமாக அன்னை சம்பத்கரி வாராகியின் அருளாசி பெற்றாலே ஒழிய நாம் அடைவது சாத்தியமில்லை. வாராகி எங்கெல்லாம் போருக்கு அன்னை லலிதா திரிபுர சுந்தரியுடன் உடன் செல்கிறார்களோ அந்த எல்லா இடத்திலும் வாராகியின் சேனை வெற்றி பெறுவதில் மிகப்பெரிய பங்காற்றக்கூடியவள் அன்னை சம்பத்கரி வாராகி. ஒரு மனிதன் வாழும்போதே சொர்க்கத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தானான், அவன் நிச்சயமாக அன்னை வாராகியின் சொரூபமாக இருக்கக்கூடிய சம்பத்கரி வாராகியின் ஜபத்தை எடுத்து செய்தானால் அவன் வாழ்க்கையிலே இந்த அரசனுக்கு இணையான ஒரு வாழ்க்கை வாழும். நமோ வராகி ஷமலாயுத் மகே அலஸ்தாயத்தி மகி தன்னோ வராகி பிரச்சோதர். இந்த 64 வாராகி தொகுப்பிலே இன்றைய தினம் நாம் பகிர்ந்து கொள்ளப் போகிறது அன்னை சம்பத்கரி வாராகியின் சிறப்புகளை பற்றி தான். சம்பத்கரி வாராகி அன்னை மகாவராகியானவள் லலிதா திரிபுர சுந்தரியின் படைத்தளபதியாக விளங்குகிறாள். அதே போன்று அன்னை மகாவராகியின் யானைப்படை தளபதியாக விளங்கக்கூடியவள் அன்னை சம்பத்கரி வாராகி. இந்த சம்பத்கரி வாராகி வெளிர் நிற யானை, வெள்ளை நிறம் கொண்ட யானை. இந்த யானையின் பெயர் ரணகோலாகலம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விசேஷமான யானையின் மீது இதுநாள் வரை அவள் அந்த யானையின் மீது ஏறி தோல்வி என்ற ஒரு வார்த்தைக்கு தோல்வியை கொடுத்தவள். ஆகையால் நாம் எல்லாம் சொல்லுவோம், உனக்கு என்னப்பா கோலாகலமான வாழ்க்கை. ஆகையால் எந்த இடத்திலே இந்த ரணகோலாகலம் என்று சொல்லப்படக்கூடிய யானையின் பெயர் நாம் கேட்கிறோமோ அந்த இடத்தில் நிச்சயமாக நமக்கு தோல்வி என்பதே கிடையாது. இதன் மீது அமர்ந்து யானைப்படையை வழிநடத்தக்கூடியவள் அன்னை சம்பத்கரி வாராகி. இந்த சம்பத்கரி வாராகியானவள் கையிலே அங்குசம், கதை, அபயம்பரதத்துடன் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாராகியின் ரூபமாக இருக்கு. மனித வாழ்விலே மலையளவு சிரமங்கள் இருந்தாலும் கூட, நேர்முக மறைமுக எதிரிகளின் தொல்லைகள் இருந்தாலும் கூட, இவையெல்லாம் கடந்து ஒரு வெற்றி அடைய வேண்டும் என்றால் அது நிச்சயமாக அன்னை சம்பத்கரி வாராகியின் அருளாசி பெற்றாலே ஒழிய நாம் அடைவது சாத்தியமில்லை. இந்த கலியுகத்தின் அற்புதமான தெய்வமாக விளங்கக்கூடியவள் அன்னை வாராகி. வாராகி மகா சௌமியமான ரூபம் என்று சொன்னாலும் கூட, ஆனால் அம்பாளின் ரௌத்ர தன்மையும் அவளின் வீரமும் பராக்கிரமும் படைசாற்றும் விதமாக இந்த சம்பத்கரி வாராகியானவள் வாராகி எங்கெல்லாம் போருக்கு அன்னை லலிதா திரிபுர சுந்தரியுடன் உடன் செல்கிறார்களோ அந்த எல்லா இடத்திலும் வாராகியின் சேனை வெற்றி பெறுவதில் மிகப்பெரிய பங்காற்றக்கூடியவள் அன்னை சம்பத்கரி வாராகி. இந்த சம்பத்கரி வாராகியின் மூலமந்திரத்தை எவன் ஒருவன் ஜபம் செய்து சித்தி செய்கிறானோ அவன் வாழ்க்கையில் நிச்சயமாக அரசியல் மட்டுமல்லாமல் ஏனைய அனைத்து தொழில்களிலும் வெற்றி பெறுவதற்கான வெற்றி மட்டும் அல்லாமல் தான் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் தனக்கு என்று ஒரு சிறப்பு அந்தஸ்தை நினைக்கக்கூடியவர்கள் அன்னை சம்பத்கரியை உபாசனை செய்தால் நிச்சயமாக சித்தி. முறையான ஒரு குருவிடம் சென்று இந்த சம்பத்கரி வாராகியின் மந்திரத்தை உபதேசமாக பெற்று யானை காலடி மண், யானையின் சாணம்,
யானை மீது போட்டு யானை மீது போட்டு எடுத்த பட்டு வஸ்திரம், யானையின் தலைமுடி, இதையெல்லாம் வைத்து ஒரு ஆசனம் தயார் செய்து அந்த ஆசனத்தின் மீது உட்கார்ந்து ஜபம் செய்தானால் அந்த மந்திர சித்தி அடைந்த பிறகு தன் வாழ்க்கையில் ஒரு ராஜாவை போல ஒரு வாழ்க்கை அவன் நிச்சயமாக அனுபவிக்க முடியும். ஒரு மனிதன் வாழும்போதே சொர்க்கத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தானான் அவன் நிச்சயமாக அன்னை வாராகியின் சொரூபமாக இருக்கக்கூடிய சம்பத்கரி வாராகியின் ஜபத்தை எடுத்து செய்தானால் அவன் வாழ்க்கையிலே இந்த அரசனுக்கு இணையான ஒரு வாழ்க்கை வாழும். அனைவராலுமே இதை உணரக்கூடிய தன்மையில் எண்ணற்ற வாழ்க்கையில் வெற்றி பெற்ற பெரிய பெரிய சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அன்னை மகாவராகியின் உபாசகர்களாகவும், குறிப்பாக இந்த சம்பத்கரி வாராகியின் உபாசனை பெற்று குக்கியமாக, அதாவது ரகசியமாக வழி வழியாக ஜபம் செய்யக்கூடியவர்கள் எண்ணற்ற கோடி. ஆகையால் ஏதோ வாராகி இந்த காலத்திலே தற்சமயம் ரொம்ப பிரபலமாக இருக்கிறார் என்று நினைக்காதீர்கள். இது வழி வழியாக ஆண்டாண்டாக எண்ணற்ற 1000 ஆண்டு காலத்துக்கு முன்பிருந்தே வழிபாடில் இருந்தவள் அன்னை வாராகி. பஞ்சமி, சப்தமாத்திருக்கா, அதே மாற்றம் இல்லாமல் யோகினிகள், இது மட்டும் அல்லாமல் வாராகியின் ரகசிய தந்திரங்கள் எண்ணற்றவை. அதில் பரசுராமரால் அருளப்பட்டது எண்ணற்ற தந்திரங்கள் அனைத்தும் உண்டு. இதில் விசேஷமான பரசுராம கல்பசூத்திரம், வராக தந்திரம் போன்ற நிறைய விஷயங்கள் எல்லாம் உண்டு. ஆகையால் அதில் உள்ளங்கை நெல்லிக்கனி அளவு நாம் உங்களிடத்திலே பழிந்தாலும் கூட இதுவும் நமக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ஆக நிச்சயமாக ஒரு பெரிய சூழ்நிலையை அடைய வேண்டும் என்ற இலக்கு இருக்கக்கூடியவர்கள் அன்னை சம்பத்கரி வாராகியின் ஜபங்களை செய்து அன்னை சம்பத்கரி வாராகியை வழிபாடு செய்யுங்கள். கூடுமானவரை பெரிய பெரிய சிவாலயங்கள், வைணவ ஆலயங்களிலே இருக்கக்கூடிய எப்படி ஒரு கோவிலிலே கோசாலை இருக்குமோ அதே மாதிரி யானை இருக்கக்கூடிய கோவில்கள் வெகு சில, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் யானையின் அருகாமையில் இல்லாமல் யானையை பார்த்தால் போல் எதிர்க்கே ஒரு குறிப்பிட்ட இடைவேளை தூரம் நம் கண் பார்வையில் கஜம் தெரிவது போல் அமர்ந்து இந்த சம்பத்கரியின் வாராகியின் மூலமந்திரம் செய்து பூஜை செய்து ஜபம் செய்து சித்தி செய்தீர்களானால் உங்களுக்கு நிச்சயமாக அந்த வாராகி யானையின் மீது அமர்ந்த மாதிரி நமக்கு ஒரு காட்சி நிச்சயமாக கிடைக்கும். யாரெல்லாம் மனசார அம்பாளை சித்தி செய்கிறீர்களோ இந்த மாதிரி ஒரு அருட்காட்சி கிடைக்கும் என்று என் குருநாதர் சொல்லி நானும் இதை மற்ற உபாசகர்கள் மூலயமாக பேசும்போது நிறைய விஷயங்களில் அவரவர்கள் தன் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டோம். அது மட்டுமல்லாமல் இந்த வாராகி உபாசனை செய்து கொண்டிருக்கும்போது எதிர்பாராத ஒரு நபர் அம்பாளின் ஆயுதமாக விளங்கக்கூடிய அங்குசத்துக்கென்று ஒரு பஞ்சலோக சிலை செய்து அந்த அங்குசத்தை கோவிலுக்கு காணிக்கையாக வழங்கினார். ஆக இந்த அங்குசம் என்பவர் அன்னை சம்பத்கரியின் ரூபமாகவும், இந்த சம்பத்கரி வாராகி என்பவள் வாராகியும் சம்பத்கரியின் சக்தியும் இணைந்த சுரூபமாக நாம் பார்ப்பதால் பெரிய ஒரு அருட்பிரசாதமாக நமக்கு இந்த கஜத்தின் முன்பு பூஜை செய்தால் நிச்சயமாக கிடைக்கும். ஓம் நமோ வராகி.